ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் புதுசாக ஒரு அடிப்பாவாடை வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம அளவு பாவாடையை விட நீளமும் வீதியும் கூடுதலாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி கரெக்டாக நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இது புது பாவாடை, இதை இந்த மாதிரி மேசையில் விரித்து போட்டுக்கணும். அப்புறமா நமக்கு கரெக்டான அளவு பாவாடையை அது மேலே இப்படி வச்சு பார்க்கணும், வீதியும் நீளமும் எவ்வளவு கூடுதலாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அளவு பாவாடை எடுக்கும்போது அதை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் சுருக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம அளவு எடுக்கும்போது அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி அழகாக நீட்டாக அயர்ன் பண்ணி துணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய அளவை சாக் பீஸால் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கணும். 2 சைட்லேயுமே நான் சாக் பீஸால் அதிகமாக இருக்கக்கூடிய துணியை மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பட்டி துணியை பிரித்து எடுத்துட்டேன். 1 இன்ச்சு நீளம் கூடுதலாக இருந்துச்சு. அந்த 1 இன்ச்சை கட் பண்ணி தைக்கிறதுக்காகத்தான் நான் பட்டி துணியை பிரித்து எடுத்திருக்கேன். இது 1 இன்ச்சு. உங்களுக்கு 2 இன்ச்சு 3 இன்ச்சு நீளம் கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் 2 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சி இந்த துணியை கட் பண்ணி நம்ம மாற்றிடலாம். அப்புறமா சைடில் சாக் பீஸால் மார்க் பண்ண இடத்துல தையல் போட்டுட்ருக்கேன். அதில் ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா தையல் தும்பு ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ நம்ம துணி விட்டுட்டு பாக்கி அதை வெட்டி எடுத்துக்கலாம். தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அதிகமாக இருக்க துணியை தையல் தும்பு போக பாக்கி இருக்கக்கூடிய துணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு தையல் போடணும். தையல் போட்டு முடித்தாச்சு. அப்புறமா பாக்கி இருக்கக்கூடிய துணியை கட் பண்ணி தூர போட்டுடலாம். அடுத்தது நம்ம பட்டி துணியை ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். அதுக்கு பாவாடையோட தையல் இருக்கக்கூடிய கெட்ட பக்கத்தில் முதல்ல பட்டி துணியை இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பட்டி துணியோட இன்னொரு பக்கத்தை திருப்பி வச்சு மடக்கி பாவாடையோட நல்ல பக்கத்தில் வச்சு முதல்ல ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டு முடித்தாச்சு. அப்புறமா என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அளவு எடுத்துட்டு இது மேலவே அடுத்ததாக ஒரு தையல் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அந்த தையல் போடும்போது தான் பாவாடை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு தையலும் போட்டு முடித்தாச்சு. இப்போ ஒரு செட்டி பெனில் அந்த நாடாவை கொடுத்துட்டு பாவாடையில் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பாவாடையோட நடுப்பக்கத்தில் அந்த நாடா விலகி போகாமல் இருக்கிறதுக்காக பாவாடையோட நடுப்பக்கத்தை அந்த நாடாவோடு சேர்த்து பாவாடையில் சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. நம்ம பெருசாக இருந்த பாவாடையை நம்ம அளவுக்கு கரெக்ட் பண்ணி தைச்சாச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, bye.